19ஆம் நூற்றாண்டில் இருக்க சயின்டிஸ்ட்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா, பயம் ஒரு மனுஷனை கொல்லுமா, பயத்துக்கு ஒரு மனுஷனை கொல்ற அளவுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க தான். ஸோ இந்த இதை பார்க்கறதுக்காக அவங்களுக்கு 2 கைதிகள் தேவைப்படுறாங்க. ஸோ கவர்மெண்ட் கிட்ட பேசி அவங்களும் அந்த 2 கைதிகளை விலைக்கு வாங்குறாங்க. ஸோ வாங்கின பிறகு இவங்க நைட்டு வந்து ஒரு பெரிய சைஸ் கிங் கோப்ராவை அவங்க 2 பேத்துக்குமே காட்டுறாங்க. சொல்கிறாங்க, காலையில் இந்த கிங் கோப்ரா உங்களை கடிக்கும், நீங்கள் 2 பேருமே இறந்து போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காலை நேரம் ஆகுது. 2 பேர்த்தையும் வந்து அந்த பொசிஷனில் உட்கார வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நபரை வந்து அந்த ஒரிஜினலான கிங் கோப்ராவை கடிக்க வைக்கிறாங்க. அவரும் ரொம்ப வழியில் துடிச்சு செத்து போறாரு. இதை வந்து 2வது கைதியும் பார்க்குறாரு. பார்த்து அவருடைய மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, ஓகே அடுத்து நம்ம தான் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2வது கைதியை கடிக்க வைக்கும் போது ஒரு பெரிய ட்விஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவருடைய கண்களை கட்டிடுறாங்க. 2வது கைதியை கடிக்க வைக்கும்போது அவர் கண்களுக்கு முன்பாக ஒரிஜினலான கிங் கோப்ராவை காட்டினாங்க. ஆனால் கட்டின அப்புறம் ஒரு டூப்ளிகேட்டான ஒரு கிங் கோப்ராவை எடுத்து அந்த பாய்சன்லெஸ்ஸான ஒரு மிஷின், ஸோ அதை எடுத்து அவரை கடிக்க வைக்கிறாங்க. ஸோ ஆனால் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அவர் துடிச்சு இறந்து போகிறாரு. ஸோ இவங்களுக்கு சயின்டிஸ்ட்க்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஸோ அதுக்கப்புறம் தான் 2 பேருடைய உடம்பை செக் பண்ணும்போது முதல் நபருடைய உடம்புல வந்து அந்த பாம்புடைய விஷம் பரவி இருந்தது உடம்பு ஃபுல்லாக. 2வது நபருடைய உடம்புல வந்து விஷம் வந்து இல்லாத அந்த சின்ன மிஷின் அதை வச்சு கடித்தும் கூட அவருடைய உடம்பு ஃபுல்லாகவே பாம்புடைய பாய்சன் பரவி இருக்கு. ஸோ பயத்துக்கு இவ்வளவு பெரிய பவர் இருக்கு. அதனால தான் நம்மளுடைய பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 10:24 சொல்லுது, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு நேரிடும், நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எதை விரும்புகிறோமோ அது நமக்கு கிடைக்கும், நம்ம எதுக்கு பயப்படுறோமோ அது நமக்கு நடக்கும். ஸோ யோபு கூட எழுதியிருக்காரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபிக்ஸ் யுவர் மைண்ட். நீங்கள் எந்த விஷயத்தை நினைக்கிறீங்க, நீங்கள் பயப்படுறீங்களா இல்லை விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கே சூஸ் பண்ணுங்க. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ மே காட் bless everybody.